சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு இன்று ஒரு உலகப் போரின் விளிம்பில் நிற்கின்றது. ஒருபுறம் அதிபர் ட்ரம்ப் 10 நாள் தாக்குதல் நிறுத்தம் என்று பேசிக் கொண்டிருக்க, மறுபுறம் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானின் அணுசக்தி இதயத்தை துளைத்துள்ளன. ஈரானின் அணுசக்தி கனவு முடிவுக்கு வருகின்றதா? இஸ்பஹான் மற்றும் அராக் அணு உலைகள் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த அதிரடி வான்வழி தாக்குதல் 28வது நாள் போரை ஒரு மிக மோசமான கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. ஹார்முசினி என் பெயர் சொல்லும் என முழங்கிய ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை ட்ரம்ப் ஜலசந்தி என பெயர் மாற்றி அதிரடி காட்டியுள்ளார். அரபிக்கடலில் சீறிக்கொண்டிருக்கும் USS ஆப்ரகாம் லிங்கன் மற்றும் புதிதாக புறப்பட்டுள்ள USS புஷ் ஈரானை சுற்றி அமெரிக்க ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கி வருகின்றது. ஆனால் அமீரக ஹோட்டல்கள் மீது ஏவுகணை வீசுவோம் என ஈரான் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை வளைகுடா நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இங்கே போர் மூல அங்கே அமெரிக்காவை ஸ்தம்பிக்கின்றது. வாஷிங்டன் முதல் சான் பிரான்சிஸ்கோ வரை 300 இடங்களில் அரசர்கள் வேண்டாம் என போராட்ட குரல்கள் வெடித்துள்ளன. ட்ரம்பின் இந்த மகா யுத்தத்திற்கு எதிராக புறப்பட்டு மக்கள் புரட்சி எங்கே போய் முடியும்? ஏப்ரல் 6க்குள் சமாதானம் ஏற்படுமா அல்லது ட்ரம்ப் ஜலசந்தி இரத்த காடலாக மாறுமா? 28வது நாள் போரின் முழு விவரங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய கூட்டு தாக்குதல்கள் பிராந்தியத்தில் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு முதுகெலும்பாக விளங்கும் 2 முக்கிய இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இஸ்பஹான் அணுமின் வளாகம் ஈரானின் அணு எரிபொருள் சுழற்சியில் இது முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. இங்குள்ள யுரேனியம் மற்றும் ஆலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அராக் என நீர் ஆலை ஈரானின் புளுட்டோனியம் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு இந்த ஆலை மிகவும் அவசியமானது. ஏப்ரல் 6 வரை எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்த போதிலும் அணுசக்தி உள்கட்டமைப்புகள் அந்த பட்டியலில் இல்லை என்பதை இந்த தாக்குதல் உணர்த்துகின்றது. ஈரானிடம் உள்ள 10 லட்சம் படைவீரர்கள் மற்றும் இஸ்வாரம் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முறியடிக்க அதன் அணுசக்தி வலிமையை சிதைப்பதே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நோக்கமாக பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்குதலால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் முற்றுகை இன்னும் தீவிரமடையக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. ஏற்கனவே $122 உள்ள கச்சா எண்ணெய் விலை இந்த அணு உலை தாக்குதலால் மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அணுசக்தியால் இயங்கும் பிரமாண்ட விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கன் அரபிக்கடலில் தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதை அமெரிக்க மத்திய கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் முற்றுகையை உடைக்கவும் சர்வதேச எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் இது முக்கிய பங்காற்றுகின்றது. வளைகுடா நாடுகளில் உள்ள 50,000 அமெரிக்க வீரர்களுக்கான தகவல் தொடர்பு மற்றும் வான்வழி பாதுகாப்பு மையமாக இது செயல்படுகின்றது. ஈரானின் அட்லஸ் இஸ்வாரம் ட்ரோன்கள் அல்லது ஏவுகணைகள் அமெரிக்க தளங்களை தாக்க முற்பட்டால் அதனை இடைமறிக்கும் திறன் இந்த கப்பலுக்கு உண்டு. போர் விமானங்கள் மற்றும் கப்பல்களை தாண்டி இப்போது வளைகுடா நாடுகளின் தரைப்பகுதிக்கும் ஆபத்து நெருங்கியுள்ளது. அமெரிக்க வீரர்களுக்கு தங்குமிடம் வழங்கும் ஹோட்டல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானிய தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள தகவலின்படி பக்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஹோட்டல்கள் அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்து தங்குமிட வசதி அளித்தால் அவை ஈரானின் நேரடி ராணுவ இலக்காக மாற்றப்படும். வளைகுடா நாடுகளில் சுமார் 50,000 அமெரிக்க வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தங்குவதற்கு அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் மற்றும் தனியார் ஹோட்டல்கள் அனுமதி அளித்துள்ளதே ஈரானின் இந்த ஆக்ரோஷத்திற்கு முக்கிய காரணமாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பல முன்னணி ஹோட்டல்கள் அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. சுற்றுலா பயணிகள் தங்கும் இடங்களில் ராணுவ வீரர்கள் தங்கியிருப்பது பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஈரானின் இந்த மிரட்டலால் வளைகுடா நாடுகளின் சுற்றுலாத்துறை பெரும் சரிவை சந்திக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான ஆள்பல நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இஸ்ரேலிய ராணுவ தளபதி எயால் ஜமீர் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி தற்போதைய நிலையில் சுமார் 12,000 வீரர்கள் பற்றாக்குறை உள்ளது. இதில் 8,000 பேர் நேரடி போர்க்களத்தில் பணியாற்றும் வீரர்கள். இப்போதே புதிய ஆள் சேர்ப்பு சட்டங்களை கொண்டு வராவிட்டால் ராணுவம் நிலைகுலைந்து போய்விடும் என அவர் எச்சரித்துள்ளார். ஹாசா, லெபனான் மற்றும் இப்போது ஈரான் என பல முனைகளில் போர் நடப்பதால் இருப்பு படைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது வீரர்களுக்கு இடையே பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வருவதால் எமது தாக்குதல்கள் இனி தீவிரமடையும். அணு உலைகள் மட்டுமின்றி மேலும் பல முக்கிய இடங்கள் இலக்குகளாக மாறும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். USS ஆப்ரகாம் லிங்கன் அரபிக்கடலில் உள்ள நிலையில் இஸ்ரேல் தனது வான்வழி தாக்குதல்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள அல்ட்ரா ஆர்டாக்ஸ் சமூகத்தினர் ராணுவ சேவையில் இருந்து விலக்கு கோருவது இப்போது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. சுமார் 80,000 இளைஞர்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்தும் ராணுவத்தில் சேராதது எதிர்க்கட்சிகளுக்கிடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கி ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் வளைகுடா நாடுகளின் சாமானிய மக்கள் போரின் கொடூரங்களால் கடும் சோர்வடைந்துள்ளனர். இனி போரை தொடர விரும்பாத மக்கள் உடனடி அமைதி பேச்சுவார்த்தையை வலியுறுத்தி வருகின்றனர். யோர்டானின் அம்மான் நகரில் இருந்து வரும் தகவலின்படி வளைகுடா நாடுகள் முழுவதும் நேற்றிரவு பதற்றமான சூழலே நிலவியுள்ளது. பலமுறை அபாய சங்குகள் முழங்கியுள்ளன. ஒரு வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்க பாதுகாப்பு படையினர் போராடியுள்ளனர். தலைநகர் ரியாத்தை குறிவைப்பது ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றை சவுதி பாதுகாப்பு படைகள் நடுவானில் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளன. அமெரிக்க வான்பரப்பில் ஊடுருவ முயன்ற ஏவுகணை தாக்குதலை பாதுகாப்பு அமைச்சகம் முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நள்ளிரவு முதல் காலை வரை வழக்கமாக 12 முறை ஒலிக்கும் அபாய சங்குகள் நேற்று 5 முறையோடு நின்றது சற்றே மந்தமான இரவாக கருதப்படுகின்றது. ஒரு மாதமாக தொடரும் இந்த தாக்குதல்களால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தினசரி நள்ளிரவில் ஒலிக்கும் அலங்காரங்கள் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு இடையே மனரீதியிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. ராணுவ ரீதியான வெற்றியை விட ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் போரை முடிக்க வேண்டும் என்பதே பெரும்பான்மையான மக்களின் விருப்பமாக உள்ளது. அதிபர் டிரம்ப் ஏப்ரல் 6 வரை தாக்குதல் நிறுத்தத்தை அறிவித்துள்ள போதிலும் வளைகுடா நாடுகளின் வான்பரப்பில் ஏவுகணைகளின் நடமாட்டம் குறைந்த பாடில்லை. யுத்தம் யாரையும் வாழவிடாது என்பதை வளைகுடா நாடுகள் இப்போது உணர்ந்து வருகின்றன. அமெரிக்கா தனது கடற்படை பலத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து வருகின்றது. வர்ஜீனியாவின் நார்போக் தளத்திலிருந்து 3வது விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்டுள்ளது. 2 அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி USS ஜார்ஜ் H. W. புஷ் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தாக்குதல் குழு இந்த வார தொடக்கத்தில் தனது வழக்கமான பணிக்காக வர்ஜீனியாவில் நார்போக்கிலிருந்து புறப்பட்டு மத்திய கிழக்கு நோக்கி செல்லவுள்ளது. மத்திய கிழக்கு நோக்கிய இந்த பணியானது ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளுக்காக 3 விமானம் தாங்கி கப்பல்கள் பிரத்தியோகமாக ஈடுபடுத்தப்படலாம் என்பதை குறிக்கிறது. புஷ் விமானம் தாங்கி படைக்குழு மத்திய கிழக்கு நாடுகளை சென்றடைவதற்கு எவ்வளவு காலமாகும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஜெரால்டார் போர்ட் மற்றும் ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தாக்குதல் குழுக்கள் தற்போது மத்திய கிழக்கில் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் போர்ட் விமானம் தாங்கி கப்பலில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அது தற்போது கிரீட் தீவில் பழுது பார்க்கப்பட்டு வருகின்றது. லிங்கன் வடக்கு அரபிக்கடலில் ஈரானின் மீது வழக்கமான போர் விமான பணிகளை மேற்கொண்டு செயல்பட்டு வருகின்றது. புஷ் கப்பலுடன் சேர்த்து USS ராஸ், USS டொனால்ட் குக் மற்றும் USS மேசன் ஆகிய 3 அழிப்பு கப்பல்களும் விமானம் தாங்கி தாக்குதல் குழுவை உருவாக்குகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மியாமி பீச்சில் நடைபெற்ற எதிர்கால முதலீட்டு முன்முயற்சி மாநாட்டில் ஆற்றிய உரை சர்வதேச அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. தனது உரையின் போது ஹார்முஸ் ஜலசந்தியை ட்ரம்ப் ஜலசந்தி என்று குறிப்பிட்டுவிட்டு பின்னர் அது தவறு அல்ல என்று வலியுறுத்தினார். இருப்பினும் ஊடகங்கள் இதனை தவறு என்று சொல்லும், ஆனால் என்னிடமிருந்து எந்த தவறும் நிகழ்த்தவில்லை என கூறி அது திட்டமிட்டு சொல்லப்பட்டது என்பதை மறைமுகமாக உறுதிப்படுத்தினார். ட்ரம்ப் முன்வைத்துள்ள அதிரடியான புள்ளி விவரங்களாவன ஈரானின் 97% ஏவுகணை ஏவுதளங்களை அமெரிக்க படைகள் செயலிழக்க செய்துவிட்டன. இன்னும் 3554 முக்கிய இலக்குகள் மட்டுமே மீதமுள்ளன. அவை மிக விரைவில் முடிக்கப்படும். இது ஒரு போர் அல்ல, ராணுவ நடவடிக்கை என்பதால் எனக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவையில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். உச்ச தலைவர் அலி கமேனி ஏற்கனவே இறந்துவிட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அவரது வாரிசாக கருதப்படும் முஜ்தபா கமேனியும் உயிரிழந்திருக்கலாம் அல்லது மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கலாம் என உறுதிப்படுத்தப்படாத தகவலை வெளியிட்டுள்ளார். ஈரானில் ஆட்சி மாற்றம் வெற்றிகரமாக தொடங்கிவிட்டதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அவசர காலத்தில் நேட்டோ கூட்டணி உதவப் போவதில்லை என விமர்சித்த ட்ரம்ப் சவுதி அரேபியா, அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தொடுத்துள்ள போர் மற்றும் அவரது உள்நாட்டு கொள்கைகளுக்கு எதிராக அரசர்கள் வேண்டாம் இயக்கம் இன்று நாடு தழுவிய பிரமாண்ட போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராட்ட நாளாக இன்றைய தினம் கருதப்படுவதற்கான காரணங்கள் அமெரிக்கா முழுவதும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 2025 ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் முறையே 5 மில்லியன் மற்றும் 7 மில்லியன் மக்களை திரட்டிய இந்த இயக்கம் இன்று அந்த எண்ணிக்கையை மிஞ்சும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வாஷிங்டன் DC, சிகாகோ, மினியாபோலிஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ ஆகிய நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் திரள உள்ளனர். போராட்டக்காரர்கள் முன்வைக்க 3 பிரதான புகார்களாக ஈரானின் அணு உலைகள் மீதான தாக்குதல் மற்றும் 50,000 அமெரிக்க படைகள் குவிக்கப்பட்டுள்ளதற்கு எதிரான கண்டனம், ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற எதிர்ப்பு சட்டங்களுக்கு எதிரான எதிர்ப்பு, ட்ரம்ப் ஒரு அரசர் போல தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என முழக்கமிடுதல் என்பனவற்றினை அடிப்படையாக கொண்டு போராட்டம் மேற்கொள்ளப்படவுள்ளன. வெறும் 6.5 லட்சம் மக்கள் மட்டுமே கொண்டு சிறிய மாநிலமான வெர்மாண்டில் கூட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டங்கள் நடைபெறவுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.